மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பொது சிவில் சட்டம், சரியா? யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த பொது சிவில் சட்டத்தை இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசு முதல் முறையாக நிறைவேற்றினாங்க. அந்த அரசு உத்தரகாண்ட் அரசு 2025ஆம் ஆண்டில் இந்த பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றுகிறாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய இந்தியாவின் 2வது மாநிலம் குஜராத். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது அஸ்ஸாம் மாநிலம். இந்த பட்டியலில் 3வது மாநிலமாக இணைந்துள்ள மாநிலம் அஸ்ஸாம். மறந்துடாது. அப்போ பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய 3வது மாநிலம் அஸ்ஸாம், சரியா? இந்த பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாதி, இனம், மதம், சரியா, பாலின பாகுபாடு எதுவுமே இல்லாமல் அனைவருக்கும், சரியா, திருமணமாக இருக்கலாம், விவாகரத்தாக இருக்கலாம், அதே மாதிரி இந்த வாரிசு உரிமை, சொத்து பகிர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாகுபாடுமின்றி அனைவருக்கும் பொதுவான ஒரே சட்டம். அதுதான் இந்த பொது சிவில் சட்டம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சரியா, திருமணம் செய்து கொள்ளாமலே இணைந்து வாழ்வாங்க, அந்த லிவிங் டுகெதர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முறைப்படி பதிவு செய்ய வேண்டும். ஆண்களுக்கான திருமண வயது 21ஆகவும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18ஆகவும் இந்த பொது சிவில் சட்டத்தில் அஸ்ஸாம் அந்த அரசு நிறைவேற்றிய மசோதாவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது, சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம சொன்ன எல்லா விதிமுறைகளும் பழங்குடியின மக்களுக்கு பொருந்தாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாபகம், அவங்களுக்குன்னு சொல்ல பாரம்பரிய முறைகள் சில பல ஆண்டுகளாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம இந்த பொது சிவில் சட்டம் இதுக்கு பழங்குடி மக்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? இதை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் அட்டவணை எது அப்படின்னா அட்டவணை 6இல் கூறப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடைய ஆர்டிகிள் 244 மறந்துடாதீங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா விட்டுறாதீங்க. இன்றைய பதிவிற்கான கேள்வி, பொது சிவில் சட்டம் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு சரத்து எது? அதே மாதிரி பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றியுள்ள, சரியா, அந்த மசோதாவை நிறைவேற்றியுள்ள இந்தியாவின் முதல் 3 மாநிலங்கள் எவை? இதற்கான பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.